இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காயின்ஸ் வந்து நீங்கள் நகைக்கடையில் போய் வாங்கின காயின்ஸ் நகைக்கடையிலையும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த காயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. பேங்கிங் கம்பெனி என்பிஎஃப்சி கம்பெனிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க காயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி இது வந்து மாறலாம். ஏன்னா இப்போ வந்து டிராஃப்ட் தான், ப்ரொப்போசல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணி இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் ஓவரால் பார்க்கும் பொழுது சாமானிய மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது. இம்பாக்ட் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. இல்லை இப்போ கோல்டு பாரை வச்சு சாமானியர்கள் வாங்க போகிறது இல்லை. அவங்க மினிமம் பார்த்தா ஜுவல்லரி வச்சு தான் வாங்குவாங்க. கோல்டு பார் வச்சு யார் வாங்குவாங்க? பெரிய பெரிய முதலாளிகள் தான் வாங்குவாங்க. இப்போ அவங்கனால கோல்டு பார் வச்சு வாங்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா 1 kgக்கு மேலேயே வச்சுருப்பாங்க, அதை வச்சு லோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனிமேல் அது பண்ண முடியாது. ஏன்னா 1 kgக்கு மேலே லோனே வாங்க முடியாது. 1 kg கண்டிப்பாக சாமானியர்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வசதி தான் தந்திருக்காங்க. 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கை நீ இன்னும் 2 லட்சம் லெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பாதிப்பு அவங்களுக்கு இல்லை.